கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் ஏதாவது பெருசாக நன்மைகள் உண்டா? மகிழ்ச்சியான விஷயங்கள் இருக்கா? ஏதாவது கிரகங்களால் நமக்கு தொல்லைகள் உண்டா? இருந்து ஏதாவது மீண்டு வந்துடலாமா? இதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல கோச்சாரத்தில் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். ரெண்டாவது, இந்த மாதத்தில் அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறது, அவரோட சூரியன் இருக்கிறது, வாழ்க்கையில் உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு. 11ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய எண்ணம், சிந்தனை, ஆசைகள், அபிலாசைகள் அத்தனை பூர்த்தியாகும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல நட்பு வட்டாரத்தால் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதரி இருக்காங்க, சகோதரர் இருக்காங்க, அவர்களால் நன்மை. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்துடுறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். ஆக 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு இடைக்கு 2 தடவை பண்ணக்கூடிய காரியங்கள் தான் சக்ஸஸ் ஆகும். அதுலேயும் சனி பகவான் உங்கள் ராசியை வருங்காலங்களில் பார்த்துக்கிட்டே இருப்பார். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ, சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு ஜெயிப்பீங்க. சனி அப்படின்னா காலதாமதம்னு அர்த்தம், டிலேன்னு அர்த்தம். எந்த விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க, நாளைக்கு என்ன தள்ளி போடாதீங்க. இன்றைக்கே இப்போவே உடனே செய்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடுங்க அல்லது முயற்சி பண்ணுங்கள். இதுதான் உங்களை பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனை உருவாக்கும். ஏன்னா இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியில் செவ்வாய் வருவார். செவ்வாய் யாருன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி. அப்போ 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் பெருசாக நீங்கள் சாதிப்பதற்கான வாய்ப்பு, அல்லது லைஃப்பில் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக ஆகுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். இந்த காலத்தில் 12ஆம் தேதிக்கு அப்புறம் யாரையெல்லாம் நீங்கள் நம்பி எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ விதத்தில் உதவி பண்ணுவாங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் உருவாகும். பெரிய லெவலில் தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத பயணம் இருக்கும். அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் இந்த ஆடி 12க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஆக கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இந்த காலங்களில் உங்களுடைய பண வசதி, பொருள் வசதி, பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது? வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது, ஓரளவுக்கு செலவுகள் இருக்குது. ஆனாலும் இந்த செலவுகள் கட்டுப்படுத்தக்கூடிய செலவாக தான் இருக்கும். இந்த காலங்களில் குடும்பத்தில் ஒரு நன்மைகள் நடக்கும். குறிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது.